சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக சார்பில் சென்னை மண்டலத்தில் உள்ள 16 தொகுதிகளில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்ற பரபரப்பு தகவல்கள் வெளியே கசிந்திருக்கிறது. சென்னையில பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவே நேரடியாக போட்டிக்களம் காண்கிறது என்பதும் முக்கிய செய்தியாகும். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்போது பார்க்கலாம். சென்னை மண்டலத்தில் முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுவது குளத்தூர் தொகுதியாகும். இந்த தொகுதியில தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இதனால இந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற தொகுதியாகும். இதற்கு அடுத்தபடியாக சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில 7 முறை திமுகவும் 1 முறை மட்டுமே காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 3 முறை இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல்வராக இருந்திருக்கிறார். அடுத்ததாக கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு இப்பொழுது அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் உதயநிதி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில தான் போட்டியிடுகிறார். இதற்கு அடுத்தபடியாக 1000 விளக்கு தொகுதியில திமுக குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான டாக்டர் எழிலன் நாகநாதன் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சிற்றரசு, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இவருக்கு சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்கப்படுகிறது. சென்னை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது. இங்கு ஒரே ஒரு முறை மட்டும் அதிமுகவை சேர்ந்த கோகுல இந்திரா போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. அவங்க அமைச்சராகவும் அதன் பிறகு பணியாற்றினாங்க. இந்த தொகுதியில ஆற்காடு வீராசாமி பலமுறை போட்டியிட்டு இருக்கிறார். கடந்த 2 முறையாக M.K. மோகன் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் முதலமைச்சர் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர். எனவே அவருக்கே இந்த முறையும் அண்ணாநகர் தொகுதி வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக துறைமுகம் தொகுதியில 2011ஆம் ஆண்டு மட்டும் அதிமுக சார்பில் பல கருப்பையா வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2016 மற்றும் 2021 தேர்தலில் சேகர்பாபு வெற்றி பெற்றார். அவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இன்றைக்கு பணியாற்றி வருகிறார். அவருக்கு மீண்டும் இதே தொகுதி வழங்கப்படுகிறது. சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாயகம் கவிக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படுகிறது. திமுக தலைமையிடம் நல்ல நெருக்கத்தில் இருப்பதால் இவருக்கே மீண்டும் தொகுதி வழங்கப்படுகிறது. எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில திமுக அதிக முறை வெற்றி பெற்ற தொகுதி. எனவே 2011ஆம் ஆண்டு மட்டும் தேமுதிக இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. தற்பொழுது திமுகவை சேர்ந்த பரந்தாமன் எம்எல்ஏவாக இருக்கிறார். இந்த முறை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி புதியவரும் இளைஞருமான வழக்கறிஞர் தம்பலன் பிரசன்னாவுக்கு வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முன்னாள் எம்எல்ஏ KS ரவிச்சந்திரனும் சீட் கேட்டு வருகிறார். எனவே இருவரில் ஒருவருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில திமுக 6 முறையும் அதிமுக 5 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த முறை ராயபுரம் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. இதனிடையே வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த ஆசன் மௌலானா தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். தற்பொழுது இந்த தொகுதியில திமுக தரப்பில் போட்டியிடுகிறது டாக்டர் கனிமொழி என்லியன் சோமு. இங்கு சீட் கேட்டு வருகிறார். அதே போல துணை மேயர் மகேஷ், திமுக இளைஞரணி செயலாளர் ஜோயல் ஆகியோரும் சீட்டு கேட்டு வருகின்றனர். இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிடலாம் என்பதால இன்னும் வேட்பாளர் பற்றி இறுதி முடிவு செய்யப்படல. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில பிராமண சமுதாயத்தினர் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதி. தற்பொழுது இங்கு திமுகவை சேர்ந்த மயிலை வேலு எம்எல்ஏவாக இருக்கிறார். தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த மைத்ரேயன் திமுகவில் இணைந்த நிலையில அவரும் இங்கு சீட் கேட்டு வருகிறார். அநேகமாக மைத்ரேயனுக்கு இந்த தொகுதி வழங்கப்படும் என தெரிகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.